வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அன்பானவர்களுக்கு அன்பு பரிசுன்னு சொல்லிட்டு நாம் வழக்கமாக நம்ம சேனல் மூலமாக, அதாவது பாமரன் நியூஸ் யூடியூப் சேனல் மூலிமா நம்ம நிறைய செடி கொடிகளை விதைகள் இதெல்லாம் பகிர்ந்தளிக்கிறது வழக்கம். இந்த முறை கட்டிங்ஸு தரத்துக்கு நான் இருக்கிறேன். இது மழை நேரம். உங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த கட்டிங்ஸு உதவலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இந்த முறை கட்டிங்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராவலாக இருக்கிறேன். என்னுடைய இந்த நர்சரி நந்தவனம் இதையும் நம்ம சீரமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய செடிகளாக வளர்ந்து இதெல்லாம் நம்முடைய நந்தவனத்தில் நாம் பார்க்குற செடி கொடிகள். இதை இப்போது சீரமைச்சிட்டு அழகுபடுத்தினா மழையில் நல்லா இதுவும் நல்லா துளிர்விட்டு வளர்ந்துடும். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு செடியும் இதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு நான் கொடுத்துருந்தேன். அந்த அறிவிப்பு நான் தெளிவாகவும் சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு புரியும்படி என்னால் சொல்ல முடியலையோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டாவது வீடியோ. முதல்ல கட்டிங்ஸ் மட்டும்தான் தரப்படும். கட்டிங்ஸ் இலவசமாக தான், எந்த காசும் நாங்கள் வாங்காமல் தான் அனுப்பி வைக்கிறேன். வெறும் கூரியர் சார்ஜ் மட்டும். நீங்கள் கூரியர் அந்த பேக்கிங் சொல்கிற ஒரு 100 ரூபாய் நீங்கள் வாட்ஸ்அப் எண் 9840220125 அப்படி சொல்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால், இதுதான் ஜிபே நம்பர் கூட. நீங்கள் இதை அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் பட்டியல், உங்களுடைய பேர் பட்டியலில் இடம்பெற்றுடும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது என்னென்னு சொன்னால், பணம் அனுப்பினவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், நம்ம சீரியல் வைஸாக முதல்ல எடுப்போம். ரெண்டாவது ஒரு பேட்சாக இருக்கும். 5 பேர் 10 பேர்னு சொல்லிட்டு நாம் அதை செடிகளை அந்த செடிகளுடைய கட்டிங்ஸை நாம் ஒன்று சேகரித்து குரியர் ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டியது வரும். ஏன்னு சொன்னால், இங்கே பக்கத்தில் எந்த குரியர் ஆஃபீஸ் வசதியும் கிடையாது. அதனால் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் நம்ம அது போயிட்டு அந்த குரியர் வேலைகளை செய்ய வேண்டியது வரும். அதுக்கு தனியாக ஒரு தன்னார்வலர்களை நாம் பிடிச்சு செய்யணும். இதில் ஆர்வம் உள்ளவங்களை. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நந்தவனம் சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால், இது ஆரம்பிக்கப்பட்ட உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு தோட்டம் வச்சு தான் நடத்திட்டு இருந்தேன் வீட்டில், மாடி தோட்டம். அது பல்கி பெரிய ஒரு காரணத்தில் அந்த சூழலில் நான் இதை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியது ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் தான் நான் இங்கே கொண்டு ஒரு இடம் வாடகை எடுத்து சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளித்து, குறைந்தது ஒரு கொட்டாங்கச்சிலையாவது ஒரு செடி வளங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை, ஒரு முழக்கத்தை முன்வச்சு நம்ம செய்துட்டு வரோம். அதனால் இது கமர்ஷியல் நோக்கம் ஒரு காரணமும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் படிப்பு வேறு, நான் செய்த வேலைகள் வேறு, பன்முக துறைகளில் நான் இருந்தவன். அதனால் அந்த துறைகளில் போனாலும் ஒரு கணிசமான வருமானம் எனக்கு இந்த நேரத்தில், இந்த வயதுலேயும் கிடச்சிடும். அதை பொருட்படுத்தாமல் இந்த 70 வயது நெருங்க இந்த நேரத்தில் சுற்றுச்சூழல் ரொம்ப அவசியமானது. நம்ம குழந்தை குட்டிகளை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் இது நந்தவனம் ஆரம்பித்து நம்ம செயல்பட்டு வரோம். அதனால் இதில் கொஞ்சம் வேல்யூ அடிஷனாக கொஞ்சம் எல்லாமே நான் விற்கிற செடி கொடிகள் கூட எல்லாமே கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் அவங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு திரும்பவும் கிடைச்சிடும். நான் அதை வச்சுட்டு செலவு பண்ணி அதை ஒன்று பெருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவூட்டுறது. இந்த கட்டிங்ஸ் அனுப்புகிற இந்த சூழலில் கூட நீங்கள் எதுவும் பெருசாக ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நல்ல கட்டிங்ஸாக நான் ஏற்கனவே ஒரு பட்டியல் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த பட்டியலில் அலமண்டா, நைட் குயின், இன்னும் பாருங்கள் கேட்டைல், பிறகு ஃப்ளம்ஸு, என் நினைவில் வர்றது நான் சொல்லிகிட்டே வரேன். பட்டியல் பார்த்து தான் நான் வாசித்தேன் அன்றைக்கி. அது மாதிரி என்கிட்ட என்னென்ன செடிகள் துளிர் விட்டு நீங்கள் வளர்க்க முடியுமோ அந்த செடிகளை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கட்டிங்ஸு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பைசா ஜிபே பண்ண உடனே கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால், நான் சீரியல் வைஸாக அதை இது பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸோ டுவைஸோ அந்த லிஸ்ட்டுகளை
ஒன்று சேர்த்து உங்களுக்கு குரியரில் அனுப்புறது வசதியாக இருக்கும். அதான் இதை வந்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் தான் என்னோட வந்து கோஆப்ரேட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இந்த கட்டிங்ஸ் தர இந்த பாமர நியூஸ் மூலமா ஒரு சிறப்பான இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. அதில் நீங்கள் பங்கெடுத்துக்குங்க. அடுத்தது இதில் என்னென்ன யார் யாருக்குன்னு சொன்னால் இது பல்வேறு குரூப்பில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு சிறிய நிபந்தனை என்னென்னு சொன்னால் அவங்க என்னுடைய சேனலுடைய, அதாவது நம்ம சேனலுடைய பாமரன் நியூஸ் இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபராக கண்டிப்பாக அவங்க இருந்தாகணும். அதை அவங்க ஷேர் பண்ணணும். ஏன்னு சொன்ன செய்தி வந்து பரவலாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அது மட்டும் வந்து ஷரத்தாக இருக்கணும். அடுத்தது வந்து அனுப்ப போகிற கட்டிங்ஸ் சம்மந்தமாக எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக சில டிப்ஸ் மட்டும் கொடுத்துறேன் பாருங்கள். அனுப்புகிற ஒரு கட்டிங்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ரங்கூன் கிரிப்பர். இதை இந்த கிரிப்பருடைய இந்த தண்டை வந்து 3 பகுதிகளாக பிரிச்சுக்கிறான். முன்பகுதி வந்து இளந்தண்டு, சாஃப்ட்வுட் கட்டிங்னு சொல்லுவாங்க. இதனுடைய மிடில் நடுப்பகுதி வந்து இடைநிலை தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ஹார்ட்வுட்டுன்னுவாங்க. இதுக்கு இந்த பக்கம் லாஸ்ட்டில் கடைசியாக இருக்குது இல்லையா, இது வந்து கோடாக இருக்கும். இது வந்து ஹார்ட்வுட் கட்டிங்னுவாங்க. ஒவ்வொரு செடியிலையும் வந்து ஒரு விதமாக நீங்கள் இதை இளநிலையும் இடைநிலையும் இல்லைன்னு சொன்னால் இந்த முதிர்நிலை கடைசி இருக்குது இல்லையா, அது கோடாக இருக்கும். இந்த கோடாக இருக்கும். இது வளைக்கவே முடியாது. இது நடுவில் இருக்குது, ஓரளவு வளைக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வளையும். இது இஷ்டத்துக்கு வளையும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் செடிகளை வந்து அழகான முறையில் இல்லாமல் கட்டிங்ஸை எடுத்துட முடியும். வேர் பிடிச்சிடும், ஈஸியாக வந்துடும். அதனால் நீங்கள் 9840220125 என்ற ஒரு நம்பருக்கு, இந்த ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணியாகணும். 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நான் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கேன். கட்டிங்ஸ் அனுப்பும் போது நான் பாதுகாப்பான முறையில் அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து வச்சுருக்கிறேன். நண்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க. உங்கள் அக்கம் பக்கம் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. நாங்கள் பங்கெடுத்துருக்கிற குரூப் அட்மின்ஸு இந்த வீடியோவை அனுமதிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா லிங்க்குகளை அவங்க யூடியூப் லிங்குகளை அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சில குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய குழுவுடைய அது ஏற்பாடு. அதை நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு சந்தர்ப்பம். எல்லாம் காசு கொடுத்து வாங்குகிற கட்டிங்ஸை நான் இலவசமாக தரப்போகிறேன். இதை பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9840220125 என்ற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் அதிகப்படியான தகவல்கள் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி நண்பர்களே. இதை பயன்படுத்திட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நம்முடைய இளம் தலைமுறை எப்படியாவது வந்து ஒரு பசுமையான சூழலுக்கும் நம்ம கொண்டு போகணும். நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற பிராணவாயுடைய மதிப்பு 13 லட்சம். அது செடி கொடிகள் மரங்கள் தான் கொடுக்குது. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் எவ்வளோ முக்கியமானது இந்த பணின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். இதை பயன்படுத்திக்கிங்க. மேலும் தொடர்புகளுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னோட உரையாடலாம். நன்றி நண்பர்களே. இறைவன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஹாப்பி கார்டனிங்.